வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் டிவியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டவங்களுக்கு ஒன்று தெரிந்திருக்கும். ஒரே ஒரு கான்செப்ட் தான். என்னவென்றால், மனதிலே வரக்கூடிய உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்ய தேவையில்லை, அது செய்யவும் முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, அதை சீரமைக்க முடியாது என்று புரிந்து கொண்டால் போதுமானது. வாழ்க்கையிலே பல்வேறு மாற்றங்கள் கூட சொல்ல முடியாது, பல்வேறு அதிசயங்கள் கூட நிகழும். இதை புரிந்துக்கிட்டால் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. அவங்களுடைய செயல்களை போய் சிறப்பாக செய்யணும். ஏன்னா இந்த உலகிலே செயல் செய்வதற்கு எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. அதனால் இந்த ஒன்றை புரிந்து கொண்டு போய் செயலை செய்தால் போதுமானது. உலகிலே யாருக்குமே கிடைக்காத மிக அற்புதமான ஒரு, அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அதுபோன்று ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. உலகம் தோன்றி லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகி மனதை பற்றி எக்கச்சக்கமான ஆராய்ச்சிகள் நடந்து எத்தனையோ மகான்கள் பல்வேறு விதமாக மனதை சொல்லி, ஆனால் அத்துணை மகான்களுமே மனதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அத்தோடு மற்றவற்றையும் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னதோடு ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் தனியாக இந்த ஒன்றை மட்டுமே எடுத்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய காரணத்தினாலே புரிகின்றது, மனதை எதிர்த்து எதுவுமே செய்ய தேவையில்லை என்று. இந்த ஒன்றே போதுமானது. அதனால்தான் பல்வேறு ஊர்களிலே ஞான முகாம் நடைபெறுகின்றது. கரூரிலே இதுவரை 3 நேரடி ஞான முகாம் நடந்திருக்கின்றது. பெங்களூரிலே ஒன்று நடந்தது. அடுத்த மாதம் கரூரிலே நடைபெற இருக்கக்கூடியது. வாய்ப்பிருக்கவர்கள் சேலத்துக்கு சென்று ஞான முகாம் கலந்து கொள்ளலாம். வாய்ப்பில்லாதவர்கள் இது போன்ற கரூரிலே கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இந்த ஒன்றே போதுமானது. உலகத்துக்கே இது போதுமானது.